வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசாக வேணாம். ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே அதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 5 நிமிஷம் அந்த கொதிக்கிற தண்ணியில் இருக்கணும். உருளைக்கிழங்கு ஒரு 50% வெந்தால் போதும். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கை எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தவாவில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மேரினேட் பண்ண உருளைக்கிழங்கை ஒன்று ஒன்றா வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஃபுல் டீப் ஃபேட் ஃப்ரை நம்ம பண்ணல. தவாவில் பண்ணுறனால ஆயிலும் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை. ஓகே, உருளைக்கிழங்கு ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நம்ம அதை திருப்பி போடலாம். வாவ், பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எவ்வளோ கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்குன்னு தெரியுது. ஓகே, நம்ம இப்போ திருப்பி போட்டு இந்த சைடு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம உருளைக்கிழங்கு கிறிஸ்பி ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.